ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் ஆன் த மெனுவில் எபிசோட் நம்ம 6 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை தேடி வீட்டுக்கே போயிருந்திருப்பாங்க. ஹீரோயின் வீட்டை காலி பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன் நம்பரை கூட சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவால் இப்போ ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணவே முடியலை. இப்படியே 8 வருஷம் ஓடி போயிடுச்சு. நம்ப முடியுதா? 8 வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க, கிண்டர் கார்டன் மாதிரி. அங்க ஒரு பையன் உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். டீச்சர் அங்க எங்கன்னு போய் பாக்குறாங்க. இந்த டீச்சரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ குவன் மாதிரி தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஃபேஸ் கிளியரா தெரியல. ஸோ குவனா தான் இருக்க சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த குட்டி பையனோட நேம் கயோல். டீச்சரும் நான் ஃபேமிலி டிராயிங் தானே வரைய சொன்னேன், உங்க அம்மாவும் வரைஞ்சிருக்க, உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த இருக்காருன்னு ஒரு குட்டி டாட் கருப்பு கலர்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் உன் அப்பாவான்னு கேக்குறதுக்கு ஆமான்றாங்க. ஏன் அந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்டா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, அதனால நான் அவரை இப்படிதான் வரைவேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஓ, இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலி பிக்சர்ல உன் அப்பா இருக்கணும்ன்றதுக்காக இதையாச்சும் நீ வரைஞ்சியே அப்படின்னு கேட்க, ஆமா என்ன இருந்தாலும் அவர் என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காருல்ல, அதுக்காக நான் தேங்க்ஃபுல்லா இருக்கணும்ல, அதனாலதான் வரைஞ்சின்னு சொல்றதுக்கு டீச்சருக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. இப்போ கயோலுக்கு இதுக்கு நல்ல மார்க் கிடைச்சிருக்கா. ஸோ அதை அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறதுக்காக ஓடி அம்மா அப்படின்னு போய் நிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. ஹீரோயினும் என் கயோல் செல்லக்குட்டி வந்துட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா அம்மா இன்னைக்கு டிராயிங் காம்படிஷன் நடந்துச்சு, இந்த பாருங்க நான் இந்த டிராயிங்கை வரைஞ்சேன், என் டீச்சர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு. இது நான் கேட்கறதுக்கு, ஆமா ஆமா உங்களை தான் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன், இந்த உலகத்துல எங்க அம்மா தான் ரொம்ப அழகுன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயி அவங்க பையனை கட்டி அணைச்சுக்கிறாங்க. அப்போ அந்த கடையில இருக்கக்கூடிய ஒரு லேடி உங்க மருமகளும் பேர பையனும் ரொம்ப கியூட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பார்க்கோட அம்மா, ஆமா ஆமா இந்த உலகத்திலே என்னோட மருமகளும் பேர பையன் தான் ரொம்ப கியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கயல் உடனே, பாட்டி இப்ப எதுக்காக நீங்க தேவையில்லாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்க அம்மா ஒன்னும் உங்களோட மருமகள் கிடையாது, நான் ஒன்னும் உங்களோட பேர பையன் கிடையாதுன்னு. பார்க்கோட அம்மாவும், சரிடா, அவளை நான் என்னோட மருமகள் மாதிரியும் உன்னை என்னோட பேரப்பையன் மாதிரியும் நினைச்சு சொன்னேன், போதுமா அப்படின்னு கேக்குறதுக்கு கயோல் அமைதி ஆயிடுறாங்க. கஸ்டமரும் அங்க இருந்து போயிடுறாங்களா. இப்ப என்ன தெரியுது, ஹீரோயின் கயோவை கல்யாணம் பண்ணல. சோ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்றது கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. கயோல் வேற என்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா. சோ ஹீரோயினுக்கு யார் கூட கல்யாணம் முடிஞ்சது, யார் கூட குழந்தை பிறந்துச்சு, எல்லாமே இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கா மட்டும் தான் இருக்க போகுது. இப்ப பார்க்கோட அம்மா வந்துட்டு, ஏய் கொஞ்சமாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே, என்னோட பையன் இத்தனை வருஷமா உங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இந்த உலகத்திலே என் பையனை விட நல்ல பையன் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்க அம்மாவே என் பையனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுடா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆயிடலான்னு. கயோலும், இல்ல முடியாது, உங்க பையன் ஒன்னும் எங்க அம்மாவுக்கும் சூட்டபிள் கிடையாது, கொரியன் ஸ்டாரே இறங்கி வந்தா கூட எங்க அம்மாவுக்கு சூட்டபிளா இருக்க மாட்டாங்கன்னு. பாட்டியும், ஐயோ இவன் ஏன் தான் இவ்வளோ பிக்கியா இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட போன் அடிக்குது. ஏய் கயோல் போன் எடுத்து கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு கயோல் போன் எடுத்து பாக்குறான். அங்க யோனா தான் போன் பண்ணிருப்பா. உடனே இவனே அட்டன் பண்ணிடுறான். யோனா ஹலோ கூட சொல்லல. அதுக்கு முன்னாடி என்னோட கோட் வீட்டுல இருக்கு, உடனே அதை எடுத்துட்டு என்கிட்ட வா, எனக்கு உடனே வெளியில போயாகணும் அப்படின்னு சொல்றதுக்கு கயோலும், எங்க அம்மா என்ன உனக்கு வேலைக்காரியா, சும்மா நீ எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, உனக்கு தேவையான வேலையை நீ பாரு, அம்மா கிட்ட ஒண்ணு இந்த மாதிரிலாம் கேட்க கூடாதுன்னு காலை பொசுக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. யோனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயினும், ஏய் நீ எதுக்காக யோனா கிட்ட அப்படி பேசணும்னு கேக்குறதுக்கு, ஆமா சித்தி எப்ப பார்த்தாலும் உங்களை வேலை வாங்கிட்டே இருக்காங்க, அப்படிதான் பேச முடியும்னு சொல்றதுக்கு பார்க்கோட அம்மாவும், டேய் இன்னைக்கு தாண்டா நீ கரெக்டான வேலை பார்த்திருக்க, எப்ப பார்த்தாலும் உன் அம்மா அவங்களுக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு டயர்ட் ஆயிட்டா, நீ கரெக்டான வேலை பார்த்திருக்கடா அப்படின்னு கயோல அப்ரிஷியேட் பண்றாங்க. இந்த பக்கம் யோனா டாக்டர் ஆயாச்சு, தனியா ஒரு கிளினிக் வேற போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு டேட்டிங் இருக்கு, அங்க போறதுக்காக தான் ட்ரெஸ்ஸை கேட்டிருந்திருப்பாங்க. இப்ப கயோல் ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கால் பண்ணி, என் வீட்டுல ஒரு குட்டிச்சாத்தான் இருக்குல்ல, அந்த குட்டிச்சாத்தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு, நான் வீட்டுல ட்ரெஸ் வச்சுட்டு வந்துட்டேன், கிளினிக்ல இருந்து வீட்டுக்கு போயெல்லாம் என்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு வளைஞ்சிட்டே கேட்கறதுக்கு அவனும், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உனக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு டேட்டிங் போலான்னு. யோனாக்கு இதுக்கு மேல என்ன வேணும், செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்போ கிளைண்ட் வராங்க. உடனே சிரிச்சிட்டு இருந்த எல்லா ஃபேஸையும் உருன்னு வச்சுட்டு கிளைண்ட்டை பாக்குறாங்க. கிளைண்ட்டும், எனக்கு கேபாப் ஐடல் மாதிரி மாறணும், உங்களால சர்ஜரி பண்ணி மாற்ற முடியும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இவங்க ஆல்ரெடி நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்களா, அதனால யோனாவும் முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. பக்கத்தில் டெஸ்கில் பார்த்தா கரண்ட் பில்லு, பில்டிங் வாடகை இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால பண்ணிடலாமே, கண்டிப்பா பண்ணிடலாம், ஆனா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும், பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு காசை கறக்க முடிவு பண்ணிட்டாங்க. 8 வருஷம் கழிச்சும் யோனா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இங்க கட் பண்ணா ஓவ காட்டுறாங்க. வீட்டுல சோஃபால படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா. அப்போ
கயோல் வீட்டுக்குள்ள வரான். ஃபர்ஸ்ட் ஓவோ இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் தான் போலாம், ஆனா இவனால முடியல. சின்ன பையனா இருந்தாலும் அறிவு ஜாஸ்தி. அதனால ஓகிட்ட வந்துட்டு, ஏய் அங்கிள், டைம் என்னாச்சு பாத்தீங்களா, மத்தியானம் 3 மணி ஆச்சு, இப்ப வரைக்குமே தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. கயோலும், நான் போகும்போதே நீங்க தூங்கிட்டு தான் இருந்தீங்க, இதே சோஃபால தான் தூங்கிட்டு இருந்தீங்க, அட்லீஸ்ட் நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அது முழிச்சிருந்திருக்கணும்ல, அதை விட்டுட்டு இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னோடனே ஓக்கு பொறுக்க முடியல. எழுந்திருக்கிறாங்க. கயோல் நிறுத்துற மாதிரி தெரியல. எவ்வளவு நாள் தான் இப்படியே உங்க லைஃப வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க, உங்க லைஃப்ல முன்னேறி போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையே இல்லையான்னு ஓவோ இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேக்குறதுக்கு, நீங்க வேலைக்கு போகுங்க, லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்க வேண்டாமான்னு. ஓவோ ஐயோ கிளவி மாதிரி பேசிட்டு இருக்காது, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, நான் இப்ப வேலைக்கு போய் தான் ஆகணுமா, போகலன்னா என்ன ஆகும்னு கேக்குறதுக்கு, நீங்க வேலைக்கு போகலன்னா எங்க அம்மா தானே உங்களுக்கும் சேர்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஓவோ ஐயோ என்ன மாதிரி ஒரு பையன், இந்த மாதிரி ஒரு பையன் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா தன்னோட அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுவீங்க போல இருக்கு. சரி கயோல், ஒன்னு பண்ணலாமா, நீயும் நானும் இந்த வீட்டுல தான் இருக்கோம், ஆனா நீ என் லைஃப்ல தலையிடாம இருக்கியான்னு. கயோலும், அது எப்படி இருக்க முடியும், நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, அதனால நான் உங்களோட விஷயத்துல தலையிட்டு தான் ஆவேன்னு. ஓவும் ஐயோ இவனோடி அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. சோ கயோல் சின்ன வயசுலயே மெச்சோர்டா இருக்கான் அப்படின்றது தெரியுது. இப்ப வரைக்குமே வேலை இல்லாம தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ட்வின்ஸோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா. 8 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே ஹை ஸ்கூல் முடிக்க போறாங்க. ஆனா 2 பேருமே வேற வேற கிளாஸ். சியோ ரொம்ப ஹேண்ட்ஸமா மாறிட்டான். எல்லா பிள்ளைங்களும் அவன்கிட்ட போயிட்டு வழிகிறது என்ன, கிஃப்ட் கொடுக்கறது என்ன, அவனும் ரொம்ப சிரிச்ச முகமா இருப்பான். சியோவை எல்லாருமே ஆக்டரா தான் பாத்துட்டு இருப்பாங்க, அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கானா. அதை பார்த்துட்டு ஒரு பையன் சொல்றான், இவனே இவ்வளோ அழகா இருக்கானே, பசங்களுக்கே இவனை பிடிக்கும் போல இருக்கு, அப்படின்னா இவனுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருப்பான்னு. இன்னொரு பையன் சொல், ஏய் போன வருஷம் அந்த பொண்ணு உன் பக்கத்துல இருக்கும்போது ஐயோ இவ பக்கத்துல இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு நீ இடமே மாறின, ஞாபகம் இல்லையான்னு. அந்த பையனும், என்ன சொல்ற, அந்த பொண்ணு இவனுக்கு ட்வின்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இனியொரு கிளாஸ்ல மின்ன போட்டு நிறைய பொண்ணுங்க படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. ஏய் சியோ கிட்ட இதை கூட, சியோ கிட்ட அதை கூட, சியோவை எங்களுக்கு டேட்டிங் வர சொல்லு, சியோட நம்பர் கூட, அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்றத எங்களுக்கு சொல்லு, அவனுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மின் எழுந்திருச்சு, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான், ஆனா நாங்க 2 பேரும் க்ளோஸ் கிடையாது, எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது, நாங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டோம்னு. அப்ப கரெக்டா சியோ வந்துட்டு, ஏய் மின் வீட்டுக்கு போக டைம் ஆச்சு, வரியா சேர்ந்து போலான்னு கூப்பிடுறாங்களா. எல்லாருமே மின்ன முறைச்சு பாக்குறாங்க. மின்னும் இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு இன்னொரு பக்கமா போறாங்க. சியோவும் எங்கடி போற, வா வா அப்படின்னு பின்னாடியே போனா. மின் கேக்குறாங்க, உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான்டா சொல்றது, என் பின்னாடி வராத, நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஸ்கூல்ல காட்டக்கூடாதுன்னு. சியோவும், ஆனா நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆச்சு, நம்ம 2 பேரும் ட்வின்ஸ், நம்ம 2 பேருமே எப்பவுமே க்ளோஸா தான் இருப்போம்னு. மின்னும், நம்ம க்ளோஸ் தான்டா, ஆனா ஸ்கூல்ல அந்த மாதிரி காட்டக்கூடாது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது வரைக்கும் என்ன யாருமே நோட்டீஸ் பண்ணக்கூடாது, அமைதியா படிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறேன், ஆனா உன் கூட பிறந்து ட்வின்ன்றதுனால எல்லாரும் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேட்க, சியோவும் சரி சரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. மின்னும், ஆனா நீ கோபப்படாம இருக்கணும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்களா. வீட்டு பக்கத்துல வந்த உடனே சியோ பின்னாடி இருந்து பே அப்படின்னு கத்துறாங்க. மின்னும், நீ என்ன பயமுறுத்திட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு, நீ தானே ஸ்கூல்ல நம்ம 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டணும்னு சொன்ன, ஆனா வெளியில அப்படி கிடையாதுல்ல, வெளியில வச்சு நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றதுக்கு மின்னு ஓகே ஓகே அப்படின்னு சொல்ல சியோ உடனே மின்னோட பேக வாங்கிக்கிறாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கும் தூக்கிட்டு போறதுக்கு, நான் தூக்கிட்டு போறேன்னு. மின்னும், அந்த அளவுக்கு ஒண்ணு எனக்கு கஷ்டமா இல்ல கூட அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போறதுக்கு. சரி நீ கோமா இருக்கியா, நீ கோமா இருந்த அப்படின்னா உனக்கு நான் நூடுல்ஸ் வாங்கி கொடுக்கவான்னு. இல்ல நான் டயட்ல இருக்கேன் சாப்பிட மாட்டேன்னு. அப்படியா, நீ எப்ப டயட்ல இருந்த, நான் பார்த்த வரைக்கும் நீ டயட்ல இருந்த மாதிரி தெரியலையே, காலையில நல்லா வெளுத்து கட்டினேன்னு. மின்னும், வாடா எங்க நான் டயட்ல இல்லையா அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவ பின்னாடி இருந்த ஒரு ஆன்டி இவங்கள பாத்துட்டு இருக்காங்களா. சியோ அதை கவனிச்சுட்டாங்க. அதனால ஓடி போயிட்டு, எதுக்காக எங்களை இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் எங்களை 3 வயசுல விட்டு போன எங்களோட அம்மாவா, திரும்ப வந்திருக்கீங்களா, நாங்க எப்படி இருக்கோம் பார்க்க வந்திருக்கீங்களா, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்களும், அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ஒன்னும் உங்களோட அம்மா கிடையாது, ஆக்சுவலி என்னோட பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணு எப்பவுமே உன்னை பத்தியே பேசிட்டு இருப்பாளா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு, அதனால என்னோட பொண்ணோட கிரஷ் யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். நிஜமாவே நீ அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, பேசாம டிவில எல்லாம் ஆக்டிங் பண்றதுக்கு நீ போயிட வேண்டியதானே, இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஃபேஸ வேஸ்ட் பண்ணாதன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. சியோ இப்போ வரைக்குமே அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கான்னு தெரியுது. மின் பாவம் போல சியோவை பாக்குறாங்க. சோ இவங்க 2 பேரோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்கா. இனி நம்ம மெயின் கேரக்டர் ஹீரோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா.
ஹீரோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அதுலயும் மெயின் செஃப்பா இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கா, vlogging. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இங்க கப்பல உள்ள விடவே மாட்டாங்க. நீங்க கப்பல உள்ள வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஃபேமிலியா தான் இருக்கணும். இங்க மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, ஃபேமிலி சர்டிபிகேட்ல யார் யாரோட நேம் இருக்கோ, அக்கா தங்கச்சியா இருந்தா உள்ள வரலாம், அக்கா தம்பியா இருந்தா உள்ள வரலாம். ஆனா கப்பலா இருந்தா, லவ்வர்ஸா இருந்தா உள்ள வரவே கூடாது. வரணும்னா அவங்க கல்யாணம் பண்ணிருக்கணும். அதனாலதான் இந்த ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸா இருக்குது. ஆனா இங்க உள்ள சாப்பாடு இருக்குல்ல, செம்ம ஒருத்தி. சிங்கிளா இருந்தா கூட இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வராங்க. எல்லாரும் எப்படி சாப்பிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக. அப்போ 2 பேர் கொஞ்சம் குலாவிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு ஹீரோவுக்கு கப்பல் மாதிரி தெரியல. அதனால நீங்க 2 பேரும் யாரு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு, ஆமா ஆமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்றதுக்கு, அப்படியே அவங்கள பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியலையே, உடனே என்கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுங்கன்னு. யார் இந்த காலத்துல மேரேஜ் சர்டிபிகேட் கையிலே வச்சுட்டு சுத்துவா, எங்க கிட்ட இல்லன்னு சொல்றதுக்கு, அப்படியா இப்பெல்லாம் ஆன்லைன்லயே மேரேஜ் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றதுக்கு, இல்ல இல்ல எங்களால காட்ட முடியாதுன்னு. ஹீரோவும் காட்ட முடியாதா அப்படின்னா எழுந்துச்சு வெளியில போங்க, இங்க லவ்வர்ஸ்க்கு அலோட் கிடையாது, அவங்க ஃபேமிலியா இருந்தா மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன்னு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் வெளியில போங்க அப்படின்னு வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த சோவும், டே ஹீரோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில வரியா அப்படின்னு கூப்பிட 2 பேரும் வெளியில போறாங்க. சோ செம்ம கான்ல இருக்காங்க. ஹீரோவும் என்ன விஷயம் கேட்கறதுக்கு, உனக்கு இன்னுமே நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை பெருசா மாத்தணும் அப்படின்ற ஐடியாவே இல்லையா? இப்படி நீ எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோயே, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆட்களே வரமாட்டாங்க. நீ லவ்வர்ஸ் அன்னைக்கும் யாரையும் வரவிட மாட்டேங்கிற, லவ்வர்ஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கும் வரவிட மாட்டேங்கிற, அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் எப்படிடா பிச்சுட்டு போகும்னு கேட்கறதுக்கு ஹீரோவும், இந்த ஐடியாவை நான் சொல்லும் போது நீயும் ஃபர்ஸ்ட் சூப்பர் சூப்பர் நம்ம பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீ தானே சொன்ன. 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், சிங்கிளா இருக்கவங்க மட்டும் தான் இங்க வந்து சாப்பிட முடியும், இல்லனா ஃபேமிலி வந்து சாப்பிட முடியும், லவ்வர்ஸ்க்கு இங்க இடமே கிடையாதுன்னு சொன்னேன். நீயும் அப்ப அந்த ஐடியா ஓகே சொன்ன. அதனால தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணோன்னு. சோ இவங்க 2 பேரோட ஐடியா தான் இது அப்படின்றது தெரியுது. ஆனா அதுக்கு சோ இப்போ பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோ அதுல தான் நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சோக்கு ஐயோ இவனை வச்சுட்டு இவன் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னா யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏன்டா சொல்ற அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோ இப்போ வரைக்குமே ஹீரோயினை நினைச்சிட்டு சிங்கிளாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைக்கு 8 வயசு ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு கொஸ்டின் மார்க். இவங்க இப்படி இங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க ஜெனி வரா. ஜெனியுமே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றும் அவ்வளோ மோசமான நிலைமையில போகல, சிங்கிளா இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தா எங்களுக்கு நிம்மதியா இருக்கு, எந்த கப்பலையும் பார்க்க வேண்டாம், எந்த லவ்வர்ஸையும் பார்க்க வேண்டாம், நாங்க பீஸ்ஃபுல்லா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு இங்க நல்லா சாப்பிட்டு போறோம் அப்படின்ற ஃபீட்பேக்கும் போட்டிருக்காங்கல்ல. என்னமோ கஸ்டமர்ஸ்க்கு குறை இருந்த மாதிரியே பேசிட்டு இருக்கேன்னு. சோவும் வந்துட்டியா, எப்ப பார்த்தாலும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண, அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணு, இத்தனை வருஷமா அவன் பின்னாடி போயிட்டு இருக்கே, அவன் ஒன்னு திரும்பியாச்சும் பார்த்தானா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஜெனியும் நீ அப்படிலாம் பேசாதன்னு சொல்ல, ஹீரோவும் என்னமோ நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க, நான் உள்ள போய் வேலையை பார்க்க போறேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். சோ இப்போ நம்ம பேசணும்னா கண்டிப்பா சண்டை தான் வரும்னு ரெஸ்டாரண்ட்க்கு உள்ள போயிடுறாங்க. சோ ஹீரோவோட லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஜெனிக்கு கல்யாணம் முடியல, சோக்குமே கல்யாணம் முடியல. உள்ள போன நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில அவசரமா போறாங்களா. ஜெனி போயிட்டு நீ எங்க போற அப்படின்னு கேட்க, நான் முக்கியமான வேலையா போறேன்னு. என்ன வேலை, ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க போறியோன்னு கேட்க, இல்ல ஒரு முக்கியமான வேலையா போறேன்னு. அப்படின்னா நானும் கூட வரேன், பொண்ணெல்லாம் பார்க்க போறல நான் வரேன் அப்படின்னு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. ஹீரோவும் நான் போற இடம் கண்டிப்பா உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல ஜெனி கேட்கவே இல்ல. ஹீரோவும் சரி வா உன் தலையெழுத்து அப்படின்னு கூறிட்டு போறாங்க. எங்க தெரியுமா போறாங்க, பிளே ஸ்டேஷன். குழந்தைங்க மாதிரி உட்காந்து ஹீரோ 40 வயசுல, ஏன்னா 8 வருஷம் கழிஞ்சிருச்சுல, இப்ப அவங்களுக்கு 40 வயசு ஆயிருக்கும், 40 வயசுல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி ஹீரோ ஜாலியா கேம் விளையாடக்கூடியது, அதுவும் சீரியஸா விளையாடக்கூடியது ஜெனி பார்த்திருக்கவே மாட்டாங்க. அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நிஜமாவே நீதானா இதுன்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு, ஏன் எத்தனை தடவை என் பின்னாடி வந்துட்டு இருப்ப, இந்த ஆக்சிடென்ட் இதனால தான் நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு கேம்லயே சத்தம் போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெனிக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒரு கேம்ல ஹீரோ லெவல் முடிக்கிறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல இடையில யாரோ வந்துடுறாங்க. ஹீரோவோட கார் பொசுங்கி போயிடுச்சு. சோ ஹீரோ கோந்துடுச்சு. பர்சனலா கேம்ஸ்ல கூட மெசேஜ் பண்ணலாம்ல, அந்த மாதிரி மெசேஜ் பண்றாங்க. யார் நீ, போன தடவை என்ன இந்த மாதிரி தான் பண்ண, இந்த தடவை இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, எத்தனை தடவை நீ என்னோட கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுவேன்னு. அந்த பக்கம் இருந்து என்ன மன்னிச்சிருங்க, இது ஆக்சிடென்ட், நான் யோசிச்சு பண்ணவே இல்லை, நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க, இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுக்கு நீ ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்லுவியோ ஆக்சிடென்ட் அப்படின்னு, உன்னை யார் வளர்த்தது இப்படிலாம், உனக்கு அரகண்டு அப்படி இப்படின்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் யார் தெரியுமா பேசிட்டு இருப்பா,
கயோல் தான் பேசிட்டு இருப்பான். கயோலுக்கு எத்தனை வயசாச்சு, ஹீரோக்கு எத்தனை வயசாச்சு, ரெண்டு பேரும் சாட்டிங்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் இதை நோட் பண்ணிடுவாங்க. கயோல் கிட்ட, ஏய் கயோல், யார் இது உன்னை இந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடியது, சாட்லனா என்ன வேணாலும் பேசலாமா, அவனுக்கு எவ்வளவு தைரியம், நீ எழும்பு அப்படின்னு எழும்ப வச்சுட்டு ஹீரோயின் உட்காந்து மெசேஜ் பண்ணாங்க, நீ என்ன ஸ்கூல்ல போனா உனக்கு யாரடா வாத்தியாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பயங்கர திட்டு, ஹீரோயினும் திட்டிட்டு இருக்காங்க. அப்பவும் அட்ரஸ் சொல்லு, நேர்ல வந்து மோதிக்கலாம் அப்படின்னு ஹீரோ மெசேஜ் அனுப்ப ஹீரோயின் அட்ரஸ் சொல்ல போறாங்க. உடனே கயோலாம், அம்மா தயவு செஞ்சு அட்ரஸ் எல்லாம் சொல்லி தொலைச்சிடாதீங்கம்மா, அவங்க நேர்ல வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு. ஹீரோயினும், குறைக்கிற நாய் கடிக்காதரா, சும்மா இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வச்சு 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 திட்டுறாங்க. கயோலுக்கு அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ ஹீரோ திட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜெனியை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண போயாச்சு. ஜெனியும், வா உள்ள போய் சாப்பிட்டு போகலாம், என் அம்மா செஞ்ச சூப் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அம்மா இன்னைக்கு சூப் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு ஹீரோ வேண்டாம் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா ஜெனி கூப்பிட்டுட்டே இருக்காங்களா, அப்ப கரெக்டா ஜெனியோட அப்பா வராங்க. என்ன தைரியம், என் வீட்டுக்குள்ள நீ போயிடுவியா, என் பொண்ணை நீ வேண்டான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் செய்யக்கூடிய சூப்பை மட்டும் குடிப்பியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும், இல்ல இல்ல நான் கிளம்பதான் ரெடியானே, நான் வேணா கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜெனியோட அப்பா உங்ககிட்ட எனக்கு இதுதான் பிடிக்கவே பிடிக்காது, நீ என் பொண்ணுக்கு மிக்ஸ்டு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கன்னு. ஹீரோவும், நான் ஒன்றும் அவகிட்ட மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்கலன்னு, அப்போ என் பொண்ணை கொண்டு வந்து டிராப் பண்ணுவேன், என் பொண்ணுகிட்ட நல்ல விதமா பேசுவேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா மட்டும் வேண்டான்னு சொல்லுவேன், இது மிக்ஸ்டு சிக்னல் இல்லாம என்னன்னு கேட்கறதுக்கு ஜெனியும், அப்பா நான் தான்ப்பா அவனை வீட்டில் கொண்டு வந்து டிராப் பண்ணு அப்படின்னு தொந்தரவு பண்ணி டிராப் பண்ண சொன்னேன், அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா, அவன் ஒன்றும் எனக்கு மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்கல, அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கான், அப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றதுக்கு சரி அவன் வேணா மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்காம இருக்கலாம், ஆனா அவன் என் பொண்ணை வேண்டாம்னு சொல்லியிருக்கான், அதனால என் வீட்டுக்குள்ள அவன் நான் ஏற்ற மாட்டேன்னு சொன்னோன்னே ஹீரோவும், நானே இப்போ உள்ள வர மாதிரி இல்லை, நீங்க போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜெனிக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. எந்த அப்பாவா இருந்தாலும் இப்படித்தானே பண்ணுவாங்க, தன்னை கூட பொண்ணு வேண்டான்னு சொல்றவங்களே எப்படி வீட்டுக்குள்ள ஏற்றுவாங்க. அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. யோனா இன்னைக்கு டேட்டிங் ஒருத்தன் கூட வந்திருக்காங்கல்ல, அவன் கையில ரிங்க வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். யோனாவை அக்செப்ட் பண்ற மாதிரி கை நீட்டுறாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்ல ஒரு டேபிள பாக்குறாங்க. அங்க இருந்து முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஆனா ஒரு பொண்ணு கூட தான் இருக்காங்க. ஓவோட ஜாப் என்ன அப்படின்னா, லோன்லியா இருக்கவங்க இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ட்ரிங்க் பண்ணுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, ஹோஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாபை. தனிமையா இருக்கவங்கள போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஆறுதல் படுத்திட்டு வரக்கூடியது, அந்த வேலையை தான் பாக்குறாங்க. சோ இன்னைக்கு இந்த பொண்ணு கூட இவங்க டேட்டிங் வர மாதிரி ஒரு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க, அதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க ஜாப பண்ணிட்டு இருக்கும் போதே யோனாவை பாக்குறாங்க. யோனாவுமே பாத்துட்டாங்கல்ல, இருந்தாலுமே கண்டுக்காத மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஓக்கு யோனா கூட பேசணும், அதனால இவங்க கூட ஒரு லேடி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவா அப்படின்னா அவங்க மேலே ஓயனை கொட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போற மாதிரி வெளியில போறாங்க. யோனாவுக்குமே தெரியும் இவன் நம்ம கூட பேசுறதுக்காக தான் வரான் அப்படின்னு, அதனால அவங்களும் ஒரு ரீசன் சொல்லிட்டு வெளியில வந்துட்டு, இப்ப எதுக்காக என்ன வெளியில வர சொன்ன அப்படின்னு கேட்க, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அவன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேக்குறதுக்கு, ஏன் அவன்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, வேற என்ன வேணும்னு. இந்த டைமண்ட் ரிங் உன் கையை காட்டு, இந்த டைமண்ட் ரிங் ஒன்னு கண்ணு தெரியாதவள் ஆக்கிட்டான்னு கேட்க, இதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய டைமண்ட் ரிங்ஸ் இருக்கு, நிறைய பேர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்கேன், அந்த மாதிரி கிடையாது. ஆனா இவன் கிட்ட பார்க்கும்போது வயசு இல்ல, அழகு இல்ல, இருந்தாலுமே அவன்கிட்ட எனக்கு தேவையான காசு இருக்குது, ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு, எல்லாமே நல்லா நடந்துச்சு அப்படின்னா என் லைஃப் செட்டில் ஆயிடும்ல அப்படின்னு. உன்னை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருக்கியா, இந்த மாதிரி வேலைக்கு போற ஒருத்தவங்களே எனக்கு தெரியும், அவங்க ஒரு அப்பார்ட்மெண்டே வாங்கிட்டாங்க, நீயும் ஏதாவது சேவ் பண்ணி வச்சு உன்னோட லைஃப்ல முன்னேற பாருன்னு. ஓக்கு கோவம் வந்துருச்சு. ஃபர்ஸ்டா நான் என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, நீ தான் கண்டுபிடிச்சிருக்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்படிதான் என்கிட்ட வந்து கேப்பியான்னு. யோனாவும், நான் என்ன ஹீரோயினா, எதுக்காக இந்த ஜாப் பண்ணிட்டு இருக்கு, இங்க உலகத்துல எத்தனையோ ஜாப் இருக்கு, அதை விட்டு எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் என்ன ஹீரோயினா, நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன், இதுவும் நல்ல ஜாப் தானு, உன்கிட்ட பேசியே வேஸ்ட் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா யோனா போனதுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா ஜாபையும் விட்டு எதுக்குதான் இவன் இந்த ஜாபை சூஸ் பண்ணானோ தெரியல, என்னமோ அவன் லைஃப் அவனோட பிரச்சனை, இருந்தாலும் எதுக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கு, வெளியில காட்டிக்கல. இங்க கட் பண்ணா நைட்டு ஹீரோயினும் கயோலும் தூங்குறதுக்காக வந்தாச்சு. அப்போ கயோல் கேக்குறாங்க, அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, அப்பாவை பத்தி ஏதாவது என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு. ஹீரோயினும் எதுக்காக திடீர்னு கேக்குறேன்னு, இன்னைக்கு டிராயிங் கிளாஸ்ல இருந்துச்சுல, அப்போ அப்பாவை பத்தி டீச்சர் கேட்டப்போ எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால அவர் எப்படி இருப்பாரு, ஹேண்ட்ஸமா இருப்பாரா, நெட்டையா இருப்பாரா, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு. ஹீரோயினும், ஒன்ன பெற்றிருக்க அப்பா கண்டிப்பா நல்லவரா தான் இருக்க முடியும்னு.
கயோலும் அப்பா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க அவங்கள மிஸ் பண்ணலையா, அவங்கள பார்க்கணும்னு தோணலையான்னு கேட்க ஹீரோயினும் நீ மிஸ் பண்றியான்னு கேட்க இல்ல நான் மிஸ் பண்ணல, எனக்கு தான் அம்மா இருக்கீங்களே அதுவே போதும்ன்றாங்களா. ஹீரோயினும் உன் அப்பா ஒன்ன மாதிரி அழகா இருப்பாங்க, நீயும் அவங்கள மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் யார சொல்றாங்க அப்படின்றத நம்ம கொஸ்டின் மார்க்கோட வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இங்க கட் பண்ணா ஹீரோ நேரத்தைக்கு கயோல் கூட ஆன்லைன்ல சண்டை போட்டாங்கல்ல, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, 2 பேர் திட்டி பேசிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காவே இது ரிப்போர்ட்ல விழுந்துரும். சோ போலீஸ் ஹீரோ கூப்பிட்டு விட்டுருக்காங்க. போலீஸ் கிட்ட போயிட்டு நான் நல்ல மூட்ல இல்ல, அதனால தான் அப்படி பேசிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்காக பிராக்டிஸ் பண்றாங்க. சோ பக்கத்துல இருந்துட்டு டேய் ஓ வயசுனடா அந்த பையன் வயசுனடா, இப்ப என்னடா போய் நீ அங்க பேச போற அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கூட உட்கார்ந்து பேசின ஆள் யாரு, ஹீரோ கூட கயோல். ஆனா கயோல் சின்ன பையன், அவனை கூப்பிட்டு விட முடியாது, அதனால ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் திரும்புறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. 8 வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஷாக்லயே போயிருக்காங்க. 2 பேருக்குமே வார்த்தை வரல. போலீஸ் ஃபைலை தூக்கிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் கச்சாமுச்சான்னு பேசியிருப்பாங்கல்ல, அவ்வளோத்தையும் ரீட் பண்ணி நீ இதை தானே சொன்னேன்னு கேட்டுட்டு மோசமா பேசியிருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க, உங்களுக்கு அவங்களே யாரும் தெரியாது, அவங்களுக்கு அவங்களே யாரும் தெரியாது, நீங்களே செட்டில் பண்ணிக்கிறீங்களா இல்லைன்னா இதை போலீஸ் கேஸ் ஆக்கி வக்கீல் வச்சு ஏதாவது வாதாடி அந்த மாதிரி நான் நஷ்டஈடு கேட்குறேன் அப்படி ஏதாவது பேச போறீங்களான்னு கேட்கறதுக்கு இல்லை, 2 பேருமே அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்களா. அதனால ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு 2 பேருக்கும் பேப்பர் கையில கொடுத்து நீங்க அப்பாலஜி லெட்டர் எழுதுங்கன்னு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச வராங்க தனியா இருக்கிறதுனால. ஆனா ஹீரோ லெட்டர் மட்டும் எழுதிட்டு இங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு லெட்டர் எழுதிட்டு வெளியில போறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு இப்போ வரைக்குமே ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, குழந்தை இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங்குமே கிடையாது. ஏதோ ஒரு இதுல அவளை பார்த்துட்டோம், 8 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம், எதுவுமே பேசுறதுக்கு வரல வாயில அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியில போன உடனே நம்ம ஹீரோயினை அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கயோல் ஓடி வந்து ஹக் பண்றாங்க. கூடவே பார்க்க வந்திருக்கான். உன்னை பத்தி இவன் கேட்டுக்கிட்டே இருந்தான், அதுக்காக தான் உன்னை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டேன், நீ வேற சாப்பிடல இந்த சாப்பிட அப்படின்னு ஒரு பார்சலை கையில கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா, பார்க்கோட கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்குதா அப்படின்னு ஷாக் ஆகி பாக்குறாங்க. இங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோயின் கூட இருக்கக்கூடிய குழந்தை யாரு, 8 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கு. அப்படின்னா மேபி ஹீரோ தான் அப்பாவா இருப்பாங்களா இல்லைன்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், இந்த சீரிஸ் வந்து ஒரு ஆன்கோயிங் டிராமா, அதனால வாரத்துக்கு 3 எபிசோட் தான் வரும். அதனால தான் இன்னொரு ஆன்கோயிங் டிராமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் தான் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.